வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. பழைய காயலில் டிராக்டர் மோதி படுகாயமடைந்த 18 வயது இளைஞர் உயிரிழப்பு. உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை. தூத்துக்குடி ஜூலை 3. தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயலில் டிராக்டர் மோதி படுகாயமடைந்த 18 வயது இளைஞர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பழைய காயலில் கணேஷ் நகர் பகுதியைச் சேர்ந்த சுடலை மணியன் மகன் சுதர்சன் வயது 18 கடந்த ஜூன் 29ஆம் தேதி காலை பழைய காயலில் இருந்து தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வந்த டிராக்டர் ஒன்று எதிர்பாராத விதமாக அவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த சுதர்சனை அப்பகுதி மக்கள் உடனடியாக மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு கடந்த சில நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று ஜூலை 3 காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து தொடர்பாக ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய டிராக்டர் மற்றும் அதன் ஓட்டுநர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த சுதர்சனின் உடலை வாங்க மறுத்த அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் பழைய காயல் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விபத்துக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறை அதிகாரிகள் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை சுமூகமாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பழைய காயல் பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.